ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் மேலே நீங்கள் காட்டுற அன்பை விட நாய்கள் மேலே காட்டுற அன்பு பெரியதா? இன்ஸ்டிங்க்டாக அதை அடித்து கொள்ள தானே தெரியுங்க. தற்காலத்தில் எந்த இன்ஃபெக்ஷனும் அந்தளவுக்கு கொடிய வியாதி கிடையாது. 5 பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறேன். இதை கேட்டிங்கன்னா பெட் லவர்ஸ் நீங்களே கூட மனசு மாதிரி ஓகே 100% மரணம், அதுவும் கொடிய மரணம் இருக்குது. குழந்தைகள் வீட்டில் கொள்ளாமல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த நாய் வெறி நாய், எந்த நாய் நல்ல நாய்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. 6.5 கோடி தெருநாய்க்கள் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு பாப்புலேஷனோட கொஞ்சம் தான் கம்மி. அத்தனை நாய்களுக்கும் வேக்சின் போடுறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். நீங்கள் அங்கே போய் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்துக்கோங்க. உங்கள் அன்பெல்லாம் அங்கே போய் காட்டுங்க. மனித உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்டிப்பாக அதை விட ஒரு பாயிண்டாவது மேலே இருக்கணும். ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் மேலே நீங்கள் காட்டுற அன்பை விட நாய்கள் மேலே காட்டுற அன்பு பெரியதா? இந்த விஷயம் தான் கடந்த 10 நாட்களாக இந்தியா ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஒரு மருத்துவம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு சராசரி மனிதனாகவும் இதுக்கான விடையிலிருந்தே இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் முக்கியம்தான். மரம், செடி, கொடி, கொசு, எறும்பு, நாய், மனிதன், எல்லா உயிர்களுக்கு மேலேயும் அன்பு காட்டணும். ஆனால் இவங்க எல்லாத்தையும் தாண்டி மனித உயிருக்கு இன்னும் கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கண்டிப்பாக நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த விஷயம் ஏன் பெருசாச்சு? டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துச்சு. எல்லா தெருநாய்களையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவங்கள வேக்சின் போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி தனியாக ஒரு ஷெல்டரில் வைங்க, திருப்பியும் தெருவுக்கு விடாதீங்க எக்காரணத்தை கொண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரொட்டஸ்ட் நாடு ஃபுல்லாக பண்ணாங்க. அதோட ப்ரெஷரில் அவங்க திருப்பி அவங்களே அவங்க ஜட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. சரி, அக்ரெசிவாக, அதாவது வெறி பிடிச்ச நாயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம், மற்ற நாய்களெல்லாம் மறுபடியும் தெருவுக்கே விட்டுடுவோம் அப்படின்னு அவங்களும் அவங்க ஜட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. இது எதனால் சொன்னாங்க? இந்த விஷயம் எதனால் ஆரம்பித்தது? நாய் டைரெக்டாக தாக்கிறதுனால சில இன்ஜுரிஸ் ஏற்படுது. அதோட முக்கியமாக ரேபீஸால் தாக்கப்பட்ட நாய் ஒரு மனிதனை கடித்தா அவங்களுக்கும் ரேபீஸ் வரும். அது பெரும்பாலும் இறப்பில் தான் முடியும். ஸோ ரேபீஸை பற்றி ஒரு மருத்துவராக ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ரேபீஸுங்கிறது ஒரு வைரல் டிசீஸ், ஜூனோட்டிக் டிசீஸ்னு சொல்லுவோம். ஜூனா என்ன? அனிமல்ஸ், மிருகங்கள். இப்போ ஒரு மிருகத்தினால பரவுதுன்னா அது ஜூனோட்டிக்னு சொல்லுவோம். 99% நாயினால தான் பரவும். மீதி இருக்கிற அந்த பூனை, மங்கி, இதெல்லாம் ரொம்ப 1% ரேரஸ்ட் ஆஃப் கேசஸ் தான். அந்த 99% நாய்கள், அதுவும் அந்த வெறி பிடிச்ச நாய், அது ஒரு மனிதனை கடிக்கும் போதோ இல்லை அவங்க எச்சை நம்ம புண்ணு மேலே ஏதோ படும் போதோ ஸ்க்ராட்ச் பண்ணும் போதோ நம்ம ப்ராப்பராக அது வேக்சின் போட்டுக்கலாம் நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் தாக்கி அது சில பேருக்கு 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம் சிம்டம்ஸ் முழுமையாக தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஹைட்ரோஃபோபியா, தண்ணியை பார்த்தாலே பயம், காற்றை பார்த்தாலே பயம், ஏரோஃபோபியா. இது எல்லாம் கடைசியாக ஒரு கொடூர மரணம் கண்டிப்பாக வரும். ஃபஸ்ட்டு நாய்கள் தெருவில் ஏன் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி நாய்கள் ஏன் தெருவிலே இருக்கட்டுமே அப்படியே விட்டுருங்களேன்னு சொல்கிறவங்களோட வாதத்தை முதல்ல பார்ப்போம். அவங்க 2-3 விஷயங்கள சொல்கிறாங்க. நாய்கள் தெருவில் இருந்தால் திருட்டு பயம் இருக்காது, அந்த தெருவுலையோ அந்த இடத்துலையோ திருட்டு கம்மியாக போகுன்றாங்க. இதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரெயின் பண்ணி ஒரு பெட் டாக் வைக்கிறீங்க, வளர்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரும். ஸ்ட்ரீட்டில் இருக்க நாய்கள் கண்டிப்பாக அந்த தெருவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. ஏன்னா இது நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன். நான் இப்போ 2 வீட்டில் இருந்திருக்கேன். கடைசி ஒரு 2-3 வருஷத்தில் 2 தெருக்கள்லையுமே ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கும். அது என்ன பார்த்தாலுமே குலைக்கும், என் பைக்கையும் துரத்தும். சில டைம் என்ன பண்ணோம், அதுக்கு மூடு ஒழுங்காக அது மந்தமாக இருந்ததுன்னா எவ்வளோ புதுசாக அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாங்கன்னா குலைக்கவே குலைக்காது, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் ரெகுலராக போகிற எங்களை பார்த்தாலும் குறைக்கும், எங்கள் குழந்தைகளையும் அது தாக்க முன் வரும். ஸோ ஸ்ட்ரீட் டாகை பொறுத்த வரைக்கும் அது ப்ரொடெக்ஷன்லாம் பெருசாக கொடுக்காது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்ற அனிமல்ஸோட என்ட்ரியை தடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் டாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பூனை, எலி, குரங்கு, இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றாங்க. அதுலேயும் எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. சரி, அவங்கெல்லாம் சொல்கிற இன்னொரு வாதம் இருக்குது. எங்களுக்கு எல்லா ஜீவன்களும் இந்த உலகத்தில் முக்கியம், ஏன் நீங்கள் உங்களுக்குலாம் மனிதாபிமானமே இல்லைன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கே நான் சொல்கிறேன். இப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நாய் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எலியெல்லாம் நிறைய பூந்து ரெகலாக பண்ணோம், அதுக்கு இப்போ நாய் சாப்பிட்றதில்ல அந்த எலியெல்லாம், அது நல்ல விஷயம் தானே அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு எலிக்கு ஒரு நியாயம், நாய்க்கு ஒரு நியாயமா? நீங்கள் எல்லா ஜீவன்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனால் எலி செத்தாலும் பரவாயில்ல. சரி, ஒரு சிம்பிள் விஷயம், உங்கள் வீட்டில் உங்களை நைட்டில் ஒரு கொசு கடிக்குது, இல்லை ஒரு எறும்பு கடிக்குது, இன்ஸ்டிங்க்டாக அதை அடித்து கொள்ள தானே செய்கிறீங்க. கொசு பேட்டை எடுத்துகிட்டு கொசு அடிச்சுட்டு தானே தூங்க போகிறீங்க. அப்போ கொசு, எறும்புலாம் அதெல்லாம் செத்துடலாம். இப்போ நாய்க்காக போராடுற நிறைய பேரில் நான் வெஜிடேரியன்ஸ் தான் அதிகம். ஏன் அவங்க சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்றதே இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியலையே ஒரு ஜீவனை கொண்டு சாப்பிட்றோன்ட்டு. வேறு வழியே இல்லை. மற்ற ஜீவன்களுக்கு
தாண்டி தான் நம்ம அதை போய் ஆகணும்னா வேறு வழியில் நம்ம போய் தான் ஆகணும். அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தெரு நாய்க்கள்லாம் யாரும் கொல்ல சொல்லலை. ஒரு ப்ராப்பரான ஷெல்டர், அது அந்த நாய்களுக்கும் அதுதான் சேஃபு, அங்கே தான் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போக சொல்லுது. ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அடுத்து நாய்கள் ஸ்ட்ரீட்டில் ஏன் வேண்டாங்கிறதுக்கு 5 பாயிண்ட் முக்கியமாக சொல்கிறேன். இதை கேட்டிங்கன்னா பெட் லவர்ஸ் நீங்களே கூட மனசு மாதிரி ஓகே, அதுக்கு ப்ராப்பரான ஷெல்டரில் இருந்தாலே கரெக்டுன்னு ஒத்துப்பீங்க. பாயிண்ட் நம்பர் 1, இந்தியாவில் ரேபீஸ் வந்து 20,000 பேர் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க. ஒட்டுமொத்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா 50-55,000 பேர். அப்போ கிட்டத்தட்ட பாதி டெத்ஸ் இந்தியாவில் தான் நடக்குது. நம்ம கோவிட் வரும்போது பயப்படுறோம், ஐயோ கோவிட் வந்துருச்சு, இந்தியா விட்டு எப்போ போதும்ன்ட்டு. கோவிட்லாம் 1 வருஷம் 2 வருஷம் வரும், எபிடமிக்காக வரும், அப்புறம் போயிடும். ஆனால் எண்டமிக்குன்னு சொல்லுவோம், காலகாலத்துக்கு ரேபீஸ் இந்தியாவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை இப்படியே விட்டோம்னா இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும். 20,000ங்கிறது 40,000 50,000 வந்துடும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1,00,000 டெத் ரேபீஸாக நடக்கும். ஸோ எப்படி நம்ம கோவிடை விரட்டணுமோ ரேபீஸை நம்ம உடனேலாம் விரட்ட முடியாது. கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணணும், கம்மி பண்ணணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இதை நோட் பண்ணிக்கோங்க. ரேபீஸ் வந்துட்டால் 100% இது ஃபேட்டல், அதாவது கண்டிப்பாக மரணத்தில் தான் போய் முடியும். 100% மரணம், அதுவும் கொடூர மரணம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு டைஃபாய்டு வேக்சின் நீங்கள் போட மறந்துட்டீங்க, டைஃபாய்டு வந்துடுது. அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் அதை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஆனால் ரேபீஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் குணப்படுத்தவே முடியாது. அதனால தான் நாய் கடிச்சிட்டாலே ப்ரோட்டோகால் படி சின்ன கடி அப்படின்னா ரேபீஸ் வேக்சின் மட்டும் ஒரு 5 வேக்சின் போடுறோம். பெரிய காயம் அப்படின்னா ரேபீஸ் இம்யூனோகுளோபின் சேர்த்து போடுறோம். இது வந்து 100% மரணத்தில் தான் போய் முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த வியாதியும் தற்காலத்தில் எந்த இன்ஃபெக்ஷனும் அந்தளவுக்கு கொடிய வியாதி கிடையாது. பாயிண்ட் நம்பர் 3, அந்த 20,000 டெத்ஸில் 50%, அதாவது பாதிக்கும் மேலே குழந்தைகள், 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை தான் இந்த டெத்ஸ் ஏற்படுது. அப்போது 2 விஷயம். ஒன்று, இந்த வெறி பிடிச்ச நாய்கள், ரேபீஸ் வந்த நாய்கள் என்ன பண்ணுது, அதோட சைஸ் பலம் பெருசாக இருக்கவங்கள பெருசாக சீன்றதில்லை. அது ஷார்ட்டாக இருக்கவங்க, இந்த குழந்தைகள் சின்ன வயசு, அவங்க வந்து திருப்பி தாக்க மாட்டாங்கன்னு அப்படி நினச்சதுன்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு போய் இது தாக்குது. இது நிறைய வீடியோஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரும்பாலான இப்போ இந்த அட்டாக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தான் நல்லா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இப்போ நம்ம பெரியவங்களை வந்து ஒரு நாய் வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணுச்சு இல்லை லிக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கும். கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுட்டு ஒரு வேக்சின் போடணும்னு நினைப்போம். ஆனால் குழந்தைங்க விளையாடுற இடத்துல அந்த ஸ்ட்ரீட் டாக் ஏதாவது இருக்கும், அது பாட்டுக்கு வந்து லிக் பண்ணிட்டு போயிடும். அவங்க உடம்புல ஒரு காயம் இருக்கலாம், அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, வீட்லேயும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணால் அவங்களுக்கு அது பெருசாக அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. கடித்தால், அதுவும் பெருசாக பைட் பண்ணால் மட்டும்தான் வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடன் ஜோன்ஸ் நிறைய இருக்குது. குழந்தைகள் வீட்டில் சொல்லாமல் வேக்சின்ஸ் போடாமலேயே அந்த 1-2 குழந்தைகள் இதனால் இறந்துருக்கு. இந்த இன்ஸ்டன்ஸ்லாம் மருத்துவராக எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய சமுதாயம் சொல்கிறோம். பட் அந்த குழந்தைகள் கம்யூனிட்டிக்கு ஒரு பேர் ஆபத்து இது. இந்த பாயிண்ட் நம்பர் 3 கண்டிப்பாக உங்கள் மனசில் ஆழமாக பதிச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, சுப்ரீம் கோர்ட்டே இப்போ என்ன சொல்லுச்சு, அக்ரெசிவாக இருக்கிற நாய்கள், அதாவது வெறி பிடிச்ச நாய்களை மட்டும் நாங்கள் தனி ஷெல்டரில் வச்சுக்கிறோம். சரி, நீங்களாம் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுனால நார்மல் தெரு நாய்க்களை நாங்கள் தெருவிலே கொண்டு வந்து விட்டுறோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க எந்த நாய் வெறி நாய், எந்த நாய் வந்து நல்ல நாய்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேபிட் டாக்ஸோட சிம்டம்ஸ்லாம் அது பிரதானமாக தெரியும். அந்த நாயை பார்த்தாலே அது வெறி பிடிச்ச நாயின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ போயிட்டு இருக்க அந்த கரண்ட் எபிடமிக், ரேபிஸ் எபிடமிக் பார்த்தீங்கன்னா எந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருக்குன்னே உங்களால் சொல்ல முடியல. அது பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருக்கும். டக்குன்னு வந்து யாரையோ ஒரு குழந்தையோ ஒரு மனிதரையோ சீண்டது, கடிக்குது, அவங்களுக்கு ரேபிஸ் வருது. எடுத்து பார்த்தா அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்குது. ஸோ எந்த ஒரு சிம்டமும் இல்லாமல் தான் இப்போ இருக்கிற டாக்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கபடி பிளேயர் வந்து ஒரு தெருவில் ஒரு சின்ன நாய் அதை ஏதோ ஹெல்ப் பண்ண போனார், அந்த நாய் லைட்டாக கடிச்சிருக்கு, அவர் ரேபிஸ் வந்து இறந்தார். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு பப்பி, ஒரு பெண், அவங்க வீட்டில் வளர்க்குற பப்பி தான், அந்த பப்பி சும்மா லைட்டாக கடிச்சிருக்கு, அவங்க எதுவும் வேக்சின் போடாமல் விட்டுட்டாங்க, சரி பப்பி தானே அப்படின்ட்டு, அந்த பெண்மணி கடைசியில் ரேபிஸ் வந்து இறந்தாங்க. இந்த மாதிரி தான் பெரும்பாலும் எதனால் எந்த நாய் கடிச்சா நம்மளுக்கு ரேபிஸ் வரும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க வேக்சின் போட்டுடலாம் அப்படின்ட்டு. 6.5 கோடி தெருநாய்க்கள் இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு பாப்புலேஷனோட கொஞ்சம் தான் கம்மி. அத்தனை நாய்களுக்கும் வேக்சின் போடுறதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். நீங்கள் சொல்கிறீங்களே ஷெல்டர் எப்படி கொடுப்பீங்க, அதெல்லாம் இம்பாசிபிள். அதே மாதிரி வேக்சின் போடுறதும் இம்பாசிபிள். பெரிய பெரிய நாய்க்கெல்லாம் போட்டுருவீங்க, அது ஒரு 10 குட்டி போடுது, அந்த ஒவ்வொரு குட்டிக்கும் நம்ம போய் வேக்சின் போடுறது ஹைலி இம்பாசிபிள். அது முடியாத காரியம். அந்த மாதிரி சின்ன சின்ன பப்பீஸ் என்ன பண்ணுது, பக்கத்து தெரு நாய், அதுக்கு தான் ரேபிஸ் இருக்கும், அதுக்கிட்ட போய் கடி வாங்கிட்டு வந்துடுது, ரேபிஸ் வந்துடுது, அது நம்மளுக்கு கடிச்சு நமக்கு ரேபிஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இம்பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்குதுன்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது.
இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேபிட் டாகையும் நார்மல் டாகையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐசோலேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது நான் சொல்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெட் லவர்ஸ் உங்களுக்கும் தான் சொல்கிறேன். அந்த நாய்களுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும், மனிதர்களுக்கும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். எப்போது ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தனியாக ஒரு ஷெல்டர் ஏற்படுத்தி கொடுத்தோம்னா. சரி, குழந்தைங்களுக்கு இல்லை மனிதர்களுக்கு ஃபஸ்ட்டு வருவோம். இப்போ குழந்தைங்க தைரியமாக போய் விளையாட முடியும். ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு தடவை நைட்டு தைரியமாக பைக்கில் போக முடியும். ஒரு ஹேண்டிகேப் இல்லை பெரியவங்க வீல் சேரில் போகிறவங்க அந்த ஸ்ட்ரீட்டில் ஐயோ இங்கே திருநாய் இருக்குப்பா, நான் எப்படி போகிறது, எதனா நாங்கள் ஓடிக்கூட போக முடியாதுன்னு சொல்லிட்டு பயப்படாமல் அவங்க வாக்கிங் போகலாம். அந்த வீல் சேரில் அவங்க ஒரு பயணம் போகலாம். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நிம்மதியான லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன் நாய்களுக்கும் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர் ஷெல்டர்ஸ், ஸ்ட்ரீட்ஸ் வந்து அதோட வீடு கிடையாது. அந்த ஷெல்டரில் நீங்கள் கரெக்டான ஃபுட்டு, அதுக்கான கரெக்டான தேவைகள் எல்லாத்தையும் அந்த ஷெல்டரில் கொடுக்க முடியும். சரி, இப்போ நிறைய பெட் லவர்ஸ் வந்து நீங்கள் போராடுறீங்க இல்லைங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு 3-4 ஷெல்டர் கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்த்துக்கோங்க. உங்கள் அன்பெல்லாம் அங்கே போய் காட்டுங்க. இப்போ நிறைய பேர் ட்விட்டர்லேயே ட்வீட் போடுறாங்க, ஏன்பா நீ அவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னா அந்த தெருநாய் ஒரு 10 சுற்றிட்டு இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் போய் ஒரு 5 பேருக்கு வளர்த்தேன் அப்படின்ட்டு. அது கூட பண்ணலாம். பட் அதோட மேலே ஒரு ப்ராப்பர் ஷெல்டரில் ஒரு கவர்மெண்ட்டே அதை ஆர்கனைஸ் பண்ணி வளர்த்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் உங்கள் லவ்வை காட்டி அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு என்னென்ன செய்யணுமோ நீங்கள் அங்கே போய் செய்யுங்க. ஸோ டாக்ஸும் அதோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் சூப்பராக இருக்கும், மனிதர்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னதான் நான் திருப்பியும் சொல்கிறேன், எல்லா உயிர்களும் முக்கியம்தான். ஆனால் மனித உயிருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்டிப்பாக அதை விட ஒரு பாயிண்டாவது மேலே இருக்கணும். பெட் லவர்ஸ் உங்களையும் தான் சொல்கிறேன், நாய்கள் மேலேயும் அன்பு காட்டுங்க. என்ன தெருவில் அது மேலே அன்பு காட்டாமல் அந்த தெருவில் இருக்க நாய்களை முடிஞ்ச அளவுக்கு செக்ரிகேட் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஷெல்டர், அது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதோ இல்லை NGOs ஆர்கனைஸ் பண்ணதோ அந்த ஷெல்டரில் வச்சு நாய்கள் மேலே அன்பை அந்த இடத்துல காட்டுங்க. ஸோ நாய்களும் நல்லாயிருக்கும், மனிதர்களும் நல்லா இருப்பாங்க. நன்றி.